அடுத்தாக பாத்தீங்கன்னா சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. 21 வருஷமா இது வரைக்கும் பட்டா வழங்கல. ஏன்னா அந்த பட்டா வழங்காத கடலூர் மாவட்டத்துல தேவனாம்பட்டினம், சோனகுப்பம், சிங்காரத்துக்குலாம் வீடு கட்டி கொடுத்தா இது வரைக்கும் பட்டா வழங்கல. அந்த சுனாமி நகரம் இருந்து அந்த 3 கிலோமீட்டருக்கு இன்னாண்ட ஆத்துக்கு இன்னாண்ட கட்டி கொடுத்து இது வரைக்கும் பாலம் வரல. எங்களுக்கு அந்த சுனாமியால் பாதிச்சவங்களுக்கு அந்த ஏரியாவில் பாலம் கட்டி கொடுக்கணும் வர்ற ஆட்சி. அதே நேரத்தில் இந்த பட்டா வழங்கணும். இந்த பட்டா நீண்ட காலமாக இருக்குது. இப்ப மீனவருக்கான சுனாமி குடியிருப்பை பத்தி பேசியிருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகளை பத்தியும் பேசியிருக்காங்க. இந்த 2 விஷயத்துக்கும் உங்களுடைய திட்டம் என்ன? கண்டிப்பா ஐயா கேட்ட மாதிரி பாலம் அமைச்சு கொடுக்கறது, அவங்களுடைய குடியிருப்பு உறுதி பண்றது, அவங்களுக்கு பட்டா வழங்குறது, இதை நாங்க உறுதிப்படுத்துவோம். சுனாமி குடியிருப்புக்கு சார் ஒரு ஆக்சஸ், ஒரு பாலம், பிரிட்ஜ் எஸ்டிமேட்லாம் பண்ணியிருந்தேன் நான் மினிஸ்டரா இருக்கும்போது. பட் ஆட்சி முடிகிற சமயத்தில் அது தடைப்பட்டு போச்சு. அந்த பாலம் ஆக்சஸ் சுனாமி குடியிருப்பு டு கடலூர் ஓட்டி பகுதிக்கு உண்டான இந்த சிங்காரத்தோப்பு பகுதிக்கு உண்டான அந்த பாலம் கட்டி கொடுத்து உண்டான முயற்சியை மேற்கொள்வேன். தென் மீன்பிடி இறங்குதளம் போட்டிருக்கோம் 100 கோடி ரூபாயில். டில் அது ஒன்றும் ஓப்பன் பண்ணல, அப்படியே கிடக்குது. அதை எக்ஸாமின் பண்ணி மறு ஆய்வு பண்ணி அதை கொண்டு வரதுக்குள்ள நடவடிக்கை மேற்கொள்வேன். மாற்றுத்திறனாளி கேட்டாங்க, 2000 பேர் வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்டாங்க. 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதுக்குண்டான அரசாணையோட ஜிஓ எப்படி இருக்கு, இனி வருங்காலத்தில் எப்படி கொண்டு போகலாம்,